சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வார வெளிவந்த பைரி திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். சையத் மஜித், மேகனா, ஜான் கெலடி அவர்களோட நடிப்பில், ஜான் கெலடி அவர்களோட இயக்கத்தில், வசந்தகுமார் அவர்களோட ஒளிப்பதிவில், அருண்ராஜ் அவர்களோட இசையில், சதீஷ்குமார் அவர்களோட எடிட்டிங்கில் வெளிவந்திருக்கும் படம் பைரி. படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதை வந்து நாகர்கோயில் பகுதியில் கதைக்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த பகுதி மக்கள் பரம்பரையாக புறாவை வளர்த்து பந்தயத்துக்கு வர ஒரு வாழ்வியல் அவங்கள்ட்ட இருக்குது. அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை நீ வந்து புறாவை வளர்க்கக்கூடாது, புறாவை பந்தயத்துக்கு விடக்கூடாது அப்படின்ட்டு அடிக்கடி சண்டை போடுறாங்க, ஸ்டிக்காக சொல்கிறாங்க. அதையும் மீறி ஹீரோ புறாவை வளர்க்குறான், பந்தயத்துக்கு விடுறான். அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை 2 சுப்பிரமணியபுரம் 2 ஆடுகளத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான படமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வி துரைராஜ் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். அந்த புறாவை பந்தயத்தில் ஒரு கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம மாறி படத்தில் பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்து போனேன். பட் அது மாதிரி அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி அந்த வாழ்வியலை, அந்த புறாவை எப்படி பந்தயத்துக்கு தயார்படுத்துகிறாங்க, எப்படிலாம் பந்தயம் விடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இயக்குனருக்கு ரொம்ப பாராட்டுகள். அறிமுக இயக்குனர் மாதிரி இல்லை, மிக ஒரு சரமான ஒரு படத்தை இயக்கி வழங்கியிருக்காரு. இயக்குனருக்கு பாராட்டுகள். அதுக்கடுத்து அங்கே அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே புதுமுக நடிகர்கள் தான். அவங்களே சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காங்க, சிறப்பாக நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக படத்தோட ஹீரோ சையத் மஜித். அந்த படம் எப்படி அட்டகத்தி தினேஷ்க்கு அவரோட அந்த ஃபஸ்ட் படம் எப்படி ஒரு சிறந்த படமாக அமைஞ்சதோ, அந்த மாதிரி இந்த படம் ஹீரோவுக்கும் சிறந்த ஒரு நடிப்பை வழங்கின படமாக இருக்குது. அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அறிமுக ஹீரோவுக்கும் பாராட்டுகள். படம் மற்றபடி ஒளிப்பதிவு, அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ இசையும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு வில்லுப்பாடு பின்னணியில் தான் கதை சொல்கிற மாதிரி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். கிளைமாக்ஸில் ஒரு சுப்ரபாத பேட்டர்னில் ஒரு சாங்கு மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எடிட்டிங். படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே பரபரப்பாக அப்படியே கிரிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் எடிட்டிங்கும் மிகப்பெரிய ஒரு காரணம். எடிட்டருக்கும் பாராட்டுகள். மொத்தத்தில் இந்த படம் ஒரு அதாவது நம்ம எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு நல்ல படம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த பைரி. வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். ஒரு தரமான படம். டோன்ட் மிஸ் இட். நன்றி, வணக்கம்.